அக்கா பால் வாங்கவா வந்தீங்க? அப்புறம் இங்க வேற என்னத்துக்கு வருவாங்க? பால் வாங்க தான் வருவாங்க. இன்னைக்கு என்னக்கா பார்க்க ஒரு மாதிரி இருக்கீங்க? எப்படி ஊசி மணி பாஸ் மணிக்கு அந்த கொஞ்சம் சாமியா என்ன பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியுதா? அக்கா இன்னைக்கு எதை பேசினாலும் இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தே பேசுறீங்க. தீபா என்ன சொல்ற காலையே என் புருஷன் கிட்ட சண்டை. இந்த பிள்ளைங்க வேற தீபாவளிக்கு அது வேணும் இது வேணும் காலங்காத்தானே என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணி விட்டுறாங்க. என்னதான் பண்றதுன்னு தெரியாம நானே குழம்பி போய் பால் வாங்குறதுக்கு வந்தேன். அங்கேயும் வந்து பால் வாங்க வரீங்கன்னா நீ ஒரு கேள்வி கேட்டேன்னா எனக்கு எப்படி இருக்கும்? இந்த ஒருத்தி வந்து நிக்கிற அது கூட உங்களுக்கு தெரியாம என்ன உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பேச்சு? ஸ்டெல்லா நீ எப்ப வந்த? இப்பதான் வந்தியா? பால் வாங்கிட்டியா? ஸ்டெல்லாக்கு என்னப்பா பிரச்சனை? அவங்களுக்கு தீபாவளி இல்ல, அதனால அவங்களுக்கு செலவு இல்லை. நீங்க அப்படி சொல்ற, அப்புறம் நம்ம தீபாவளி கொண்டாடினா நம்ம ஸ்டெல்லாவையும் கொண்டாட வேண்டியதான். நாங்க இன்னைக்கு துணி எடுக்க போறோம். நீங்க அதை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. என் மாமியார் வேற ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. மாமியார் வந்தா கூட பரவாயில்ல, என் நாத்தனாக்காரி வேற வந்திருக்கா, எங்க வீட்டுக்காரர் வந்திருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து போய் தான் துணி எடுக்கணும். அப்ப உங்க வீட்டுல இன்னைக்கு சரியான என்டர்டைன்மெண்டா இருக்கும் போல. சரி, அப்ப நானும் உங்களோட துணி எடுக்கிறதுக்கு வரேன். எல்லாரும் ஒன்னாவே போகலாம். ஸ்டெல்லா நீயும் வாயா, நீ நல்லா செலக்ட் பண்ணுவ. என் பிள்ளைங்களுக்குலாம் கொஞ்சம் செலக்ட் பண்ணி கொடு, வாயா. சரிக்கா, எனக்கும் பெருசா எதுவும் வேலை இல்லை. சரி, போயிட்டு வரலாம். சரி, அப்ப எல்லா வேலையும் முடிச்சிட்டு சீக்கிரம் கிளம்புங்க, போயிட்டு சீக்கிரம் வரலாம். இதோ வந்துட்டாங்க. அப்படியே இங்க ஸ்டெல்லா வந்துருந்தா பேசிட்டு இருந்தோம். இதோ வந்துடுறேங்க. பிரியா, பிரேமா, பாட்டியும் அத்தையும் மாமாவும் வராங்க. ஒழுங்கா மரியாதையா நடந்துக்கோங்க. நீங்க ஒன்றும் என் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம், அவங்கள மரியாதையா நடந்துப்பாங்க. சரிப்பா, நாங்க ஒழுங்கா நடந்துக்கிறோம். அப்பா துணி எடுக்க போலான்னு சொன்னீங்க, எப்போ போலாம்? உங்க பாட்டியும் அத்தை மாமாவும் வந்துருவாங்க, போலாம். அத்தை வாங்க அத்தை. மாப்பிள்ளை வாங்க. பூஜா வாமா. அம்மா வாங்கம்மா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களாம்மா? மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ளை, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? தங்கச்சி நீ எப்படி இருக்கிற? பிள்ளைங்களா, பாட்டி வந்திருக்கிறாங்க, அத்தை மாமா வந்திருக்கிறாங்க, பேசாம என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எந்திரிங்க. அத்தை மாமா வாங்க. பாட்டி வாங்க. எப்படி இருக்கீங்க பாட்டி? பாட்டி எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? வாங்க உட்காருங்க, நான் போய் டீ போட்டு உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். அம்மா நாங்க போய் ரெடி ஆகுறோம். சரி பிள்ளைங்களா, சீக்கிரம் போய் ரெடி ஆகுங்க. ஏண்டா ஒரு நல்ல நாள் அதுவுமா வீட்டை எப்படி வச்சிருக்கா? இதெல்லாம் நீ சொல்ல மாட்டியாடா? ஏன்னா வீடு சுத்தமா தானமா இருக்கு, வந்த உடனே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏமா வந்து வராது அண்ணனை போட்டு திட்டுற? அண்ணி பண்றதுக்கு அண்ணன் என்னமா பண்ணுவான்? வந்ததும் நீங்க உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? கெஸ்டா வந்தா எப்படி நடந்துக்கணும்னு முதல்ல கத்துக்கோ. பூஜா, உங்க அம்மா கிட்ட நீ பேசு. ஏமா டீ போட்டுட்டியா? எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க, சீக்கிரமா போய் கொடு. இருங்க, எனக்கு என்ன 10 கையா இருக்கு. இப்பதான் முறுக்கு சுட்டு எடுத்தேன், டீ வச்சிட்டு இருக்கேன். இருங்க, பொறுமையா இருங்க, கொண்டு போய் கொடுக்குறேன். இவன் என்ன இவ்வளோ கோவத்துல இருக்கிறா? ஏதாவது கேட்டா அடிச்சிருவா போலயே. உங்க அம்மா பேசினது என் காதுல விழுந்துச்சு. ஏன் இந்த வீட்டுக்கு சுத்தமா தானே வச்சிருக்கேன். இம்மா நீ ஒன்றும் கோவப்படாத, அவங்க வயசானவங்க, அதனால கொஞ்சம் கோவப்படுறாங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோமா.